இப்போ நம்ம புதன்கிட்டேருந்து வெடித்து வந்த கிரகம்தான் புரூரவசு. இவர் ஊர்வசியோட ஜாயின் ஆகி இவருக்கு ஒரு 6 குழந்தைகள் 6 கிரகங்கள் பிறகுறாங்க. அதில் ஆயுசு அப்படிங்கிற கிரகத்துக்கு 5 கிரகங்கள் பிறக்குது. அந்த கிரகங்களில் ஃபேமஸாக இருந்தவங்க அரசி, நகுஷன் அப்படிங்கிற கிரகங்கள். இப்போ இந்த அரசி அப்படிங்கிற கிரகம் இந்த இந்திரனுக்கு சப்போர்ட்டாக, ஏன்னா ஊர்வசி கிரகம் அந்த இந்திரனோட குரூப்பில் தான் இருக்காங்க. அதனால அந்த கடைசி வட்ட பாதையில் இந்த அரசிங்கிற கிரகம் இருந்து மிச்ச ராட்சச கிரகங்கள் இந்த இந்திரனோட கிரகங்களை அமராவதிங்கிற ஏரியாவை தாக்காமல் அவங்க காப்பாற்றினாங்க. அதுக்கப்புறம் அந்த குரூப்பை, அந்த அரசிங்கிற கிரகமே அந்த அமராவதி குரூப்பை நடத்தி கொண்டு போயிட்டு இருந்துச்சு. அப்போ அவருக்கு 500 கிரகங்கள் வெடித்து செதறி பிறந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த 500 கிரகங்களையும் இந்திரன் ஏன்னா ஸ்பீடாக சுற்றுறவர் இந்திரன், அந்த அரசி கிரகம் இல்லாமல் போனதுக்கப்புறம் அந்த யூனிவர்ஸில் காணாமல் போயிடுச்சு. துல்துலாக ஆனதுக்கப்புறம் இந்த 500 கிரகங்களையும் சுக்கு நூறாக இந்திரன் உடச்சி தான் திருப்பி அந்த அமராவதியை அவர் ஆண்டுக்கிட்டு வர்றாரு. அப்போ ஒரு சமயம் அவர் அந்த விருத்ராசூரன்கிற அந்த மாபெரும் ராட்சச கிரகம் தூக்கி எறிஞ்சப்ப வேறு ஏரியாவில் போய் இருக்கும் பொழுது இந்த ஆயுசு கிரகத்தோட இன்னொரு கிரகம் நகுஷன் அப்படிங்கிற கிரகம் இந்த அமராவதிங்கிற ஏரியாவை இந்திரன் மாதிரி இருந்து அவர் அந்த சுற்றி இருந்த கிரகங்களை இழுத்துக்கிட்டு இருப்பார். அப்போ ஒரு சமயம் அந்த நகுஷன் அந்த அகஸ்திய முனிவர் அப்படிங்கிற கிரகத்தோட உராயும் பொழுது, இப்போ பிளானட்ஸ்லாம் ரவுண்டாக தானே இருக்கும். அந்த யூனிவர்ஸில் சுற்றும் பொழுது ரவுண்டாக இருந்தால் தான் சுற்ற முடியும், நம்ம பூமி மாதிரி. இப்போ இவர் இந்த அகஸ்தியருங்கிற கிரகத்தோட அந்த மோதும் பொழுது அவர் என்ன ஆகிட்டார், அப்படி நீளமாக அந்த ரவுண்டுங்கிறது பாம்பு போன்ற ஷேப்புக்கு அந்த இது வந்தோடனே அது அந்த பாம்பு கிரகங்கள் இருக்கும் ஏரியாவுக்கு போய் அந்த நகுஷன் இருக்க ஆரம்பிச்சிருவார். இந்த அமராபுரி இந்திரலோகத்தில் இல்லை. இப்போ இந்த நகுஷனுக்கு ஒரு 6 கிரகங்கள் பிறக்குது. அதில் யயாதி முக்கியமானவர்.